இந்த வெறும் புசிப்பு குடிப்புன்னு வாழ்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? வாழ்க்கையை வெறும் சரீரமாக தான் பார்க்குறாங்க. சரீரத்தை பற்றி தான் அவங்க கவலை. என்ன புசிக்கிறது, என்ன உடுத்துறது, என்ன குடிக்கிறது, இந்த சரீர தேவைகள். ஒரு அனிமல் கைண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பாருங்கள். மிருகங்கள் எப்படி இருக்குது? சாப்பிட்ணுன்னு குடிக்கணும், அவ்வளோதான். புசிப்பு குடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் வெறும் புசிப்பு குடிப்பை மட்டும் கவலைப்படுறவனா இருந்தான்னா வெறும் மிருகத்தனமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு மிருகத்தை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கான ஒழிய அதை விட உயர்ந்தவனாக அவன் வாழவே இல்லை. மனுஷன் அதை விட உயர்ந்தவன், மிருகத்தை காட்டிலும் பெரிய உயர்ந்தவன். அவனுக்கு அதை காட்டிலும் மேலான சில கரிசனைகள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறேன் நான். சரி, ஒன்று பணம், இன்னொன்று புசிப்பு குடிப்பு, மூணாவது உடுப்பு, நாலாவது இன்னொன்று இருக்குது. அதையும் இயேசு சொல்லிட்டார் அன்னைக்கே. அதை 27வது வசனத்தில் பார்க்கிறோம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இது எப்படி மொழிபெயர்க்கணும்னு சிலர் சொல்கிறாங்க. சரீர அளவோடுனா ஹைட்டை ஒரு முழம் கூட்டுவானா? கவலைப்படுறதுனால உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்படுறதுனால ஹைட்டு கூடுமா? எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஹைட் இல்லையேன்னு கவலைப்பட்டு ஒரு 1/4 இன்ச்சு கூட கடந்த 50 வருஷத்தில் ஏறலை இன்னும். அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. 1/4 இன்ச்சு கூட ஏறலை, ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கும் வேணா வயசாகி. ஆனால் கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. ஆனால் வேதம் அப்படி சொல்லலையா? ஆக்சுவலாக அதை மொழிபெயர்க்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா மொழிபெயர்த்திருக்கணுன்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? கவலைப்படுகிறதுனாலே ஒருவன் தன் வாழ்நாளில் கொஞ்சத்தை கூட்ட முடியுமா? அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கான். வாழ்நாளில் கேன் யூ எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் ஆர் லைஃப் டைம் ஈவன் லிட்டில் பிட், அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்குதான். அப்போ பாருங்கள், நிறைய பேருடைய கவலை எதை பற்றி இருக்குது? இந்த 1 இன்ச்சு கூடுமான்ங்கிறது கூட கிடையாது. என் வாழ்க்கை நல்லா நீடித்து இருக்குமா, நிறைய வருஷம் வாழலாமா, இதே கவலை அவங்களுக்கு நிறைய பேருக்கு. நீடித்து வாழணுன்னா கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையே அதை பற்றியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய கரிசனையே வெறும் அதை பற்றியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய கண்ணோட்டம் வெறும் அதை பற்றியதாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, ஜென்டைல்ஸ், இந்த புறஜாதியார்கள் அதே தான். பணம், புசிப்பு குடிப்பு, உடுத்துறது, அப்புறம் நீடித்து வாழ்கிறது, இதே தான். இதில் தான் கவலை. இதுக்கு என்ன லேகியம் இருக்குதுங்க? எந்த இலேகியம் சாப்பிட்டா கூட ஒரு 10 வருஷம் கூடும். அது என்னத்தையா தூக்கி வாயில் போட்டுக்க வேண்டியது. இதுக்கு யார் யார் கொடுக்குறதோ போட்டு சிலர் அதனாலேயே எல்லாம் கெட்டு போச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் இருக்குது உலகத்தில். சரி, இதெல்லாம் முதலாவது இருக்கக்கூடாது. இதை பற்றி கண்ணோட்டம் சரியாக இருக்கணும். இதை பற்றி நம்முடைய இருதயம் சரியான இடத்துல வைக்கப்பட்ட வேணும். அதுதான் இங்கே கருத்து. ஏசு அன்றைக்கே லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டார், இப்படி தான் உலகத்தார் இருக்கிறாங்க. இதில் ஏன் இது தவறு? ஏன் இப்படி இருக்கிறது தவறு? இப்படி இருந்தால் என்ன, இப்படி இருந்தால் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். நாம் அதை பற்றி கவலை உள்ளவர்களாக இருந்து, அல்லது அதற்கு முதலிடம் தந்து இருதயத்தை அதில் வச்சு நம்முடைய கண்ணோட்டத்தையே அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கிட்டோம்னா வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? அதற்கு நாம் அடிமைகளாகி விடுவோம். அதுதான் நடக்குது கடைசியில். பாருங்கள், பணத்தை ஒருத்தன் முதல்ல வச்சு அவனுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்தையே அதன்படி அமைத்து கொண்டால், அவனுடைய இருதயத்தை அதில் வச்சுட்டா என்ன நடக்கணும்? வேதவசனம் சொல்லுது பாருங்கள். 24ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யனா ரெண்டுத்தையும் சேவ் பண்ண, ரெண்டுத்துக்கும் அடிமையாக இருக்க, ரெண்டுத்துக்கும் ஊழியம் செய்ய அப்படின்னு சொன்னால், ஊழியம்னா இப்போ இருக்கிற மாதிரி கிறிஸ்தவ ஊழியம் இல்லை. இது பாருங்க, தேவனை நம்ம முதலாவது வச்சா அவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம்னா அவரை சேவிக்கிறோம், அவருக்காக வாழ்கிறோம் இல்லையா? அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறோம், அது பண்ணுறோம். பணத்தை நம்ம முதலாவது வச்சிட்டோம்னா அப்புறம் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற மாட்டோம். இந்த பணத்துக்காகவே வாழ்ந்து இதுக்காகவே மல்லு கொடுக்குறதுலையே சரியாக போயிடும். அதை தான் சொல்லியிருக்குதுங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டு எஜமான் மாதிரி ஆயிடுது. தேவன் ஒரு எஜமான், உலக பொருளும் ஒரு எஜமான். உலக பொருள் எஜமானா இருக்க முடியாது வைக்கல கடவுள். உலக பொருள் உங்களுக்கு கை செலவுக்குன்னு வச்சாரு. ஹலோ,
இந்த கை செலவுக்கு இருக்கிற சில்லறையை எடுத்து இதை ஆண்டவன் ஆக்கிட்டாங்க நிறைய பேர். அதையே கும்பிட்டுக்கிறான் சிலர். காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை ஒரு கும்பிடு இல்லைங்களா? ஏன்னா அது கடவுள் அப்படின்னு நினைக்கிறான் அவன். இது ரொம்ப முக்கியம், இதை கும்பிட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு அப்படி உண்டாயிடுச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, தேவனை மட்டும்தான் கும்பிடணும், அவரை மட்டும்தான் சேவிக்கணும், அவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும், அவருடைய நோக்கத்தை மட்டும்தான் நிறைவேற்றணும், அவருக்காக தான் வாழணும். பணத்தை சேவித்து பணத்துக்கு ஊழியம் செய்து பணத்துக்காக வாழக்கூடாது. பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை செலவு செய்யணும், பணத்தை உபயோகப்படுத்தணுமோ ஒழிய அதுக்கு ஊழியம் செய்து அதுக்காக வாழக்கூடாது. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியம் யாருக்கு செய்யணும்? கடவுளுக்கு செய்யணும். சேவை யாருக்கு செய்யணும்? அவருக்கு செய்யணும். வணங்குறது யாரை வணங்கணும்? அவரை வணங்கணும். பணத்தை என்ன பண்ணணும்? செலவுக்கு வச்சுக்கணும். பணத்தை இப்படி சொல்கிறேன், கர்த்தரை நேசிக்கணும், அன்பு கூறணும், பணத்தை யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் தலைகீழாக்கிட்டாங்க. அதை கடவுளை யூஸ் பண்ணிக்கிட்டு பணத்தை அன்பு கூற ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை யூஸ் பண்ணிக்கிறது ஏதாவது ஒன்றுன்னா கடவுளுக்கு நான் எப்படி பண்ணலான்னு இருக்கிறேங்க, கடவுளுக்கு எனக்கு இது கொடுத்தாருனா நான் அப்படி பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நமக்கு இருக்கிற எல்லாமே கடவுளுடையது அப்படின்ற இதுக்கு வரணும். கடவுளுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது இல்லை. நமக்கு உண்டான எல்லாமே கடவுளுடையது. எல்லாத்தையும் அவர் தர்றாரு, எனக்கு இருக்கிற எல்லாமே அவருடையது. என் ஆராதனை அவருக்கு, என் தொழுகை அவருக்கு. பணம் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றும்படியாக எனக்கு கையில் இருக்குது. சரி, அப்போ எதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோமோ அதை நம்ம எஜமானாக்கிடுறோம். அதனால் என்ன ஆகிடுது? அதை நம்ம சேவிக்க வேண்டியதாகிடுது. அது மட்டும் இல்லாமல் அதை சேவிக்க ஆரம்பித்த உடனே பணமாக இருந்தாலும் சரி, புசிப்பு குடிப்பாக இருந்தாலும் சரி, அது உடுப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது எதை சேவிக்க ஆரம்பிக்கிறோமோ அது மேலே நமக்கு கரிசனை ரொம்ப அதிகமாகிடுது. புசிப்பு குடிப்பை பெருசாக நினச்சோம்னா, உடுப்பை பெருசாக நினச்சோம்னா, அல்லது பணத்தை பெருசாக நினச்சோம்னா, நமக்கு அதன் பேரில் இருக்கிற ஈடுபாடு, அதன் பேரில் இருக்கிற கவலை, ஆங்ஸைட்டி, அது இருக்குமா இருக்காதான்ற பயமெல்லாம் அதிகரிச்சிருது. அதனால தான் அது கெட்டதுன்றார். அது சரியான கண்ணோட்டத்தோட பார்த்தா அது குறித்த பயமே நமக்கு இருக்கவே இருக்காது. பணம் இருக்குமா இருக்காதான்னு பயமே இருக்காது. பணம் குறைஞ்சி போயிடுமோ, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடுமோ. பணத்தை பெருசாக நினைக்கிறவனுக்கு பணமெல்லாம் போச்சுன்னா என்ன ஆச்சு? அவனுக்கு வாழ்க்கையே போச்சு. ஏன்னா அவன் தப்பான கண்ணோட்டம், எல்லாமே இதுதான் நினச்சிட்டு இருக்காம. ஆனால் உண்மையாக கர்த்தர் தான் எல்லாமே நினச்சான்னா, கர்த்தர் இருந்தால் போதும், போன பணம்லாம் இதை விட 10 மடங்கு திரும்ப வரும் இல்லையா? அது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. கர்த்தர் தானே தர்றவர், அவர் இருக்கிறாரு. இது போனால் கூட அவர் என்ன பண்ணுறாரு? திரும்ப தருகிறார். இப்போ பாருங்க, எதை மனுஷன் தப்பாக முதலாவது வைக்கிறானோ அது என்ன பண்ணிடுது? இவனை அடிமைப்படுத்திடுது. அப்புறம் அதை பற்றி ஒரு கவலை, ஐயோ பணத்தை இழந்துருவோமோ, அது எங்கேயோ போயிடுமோ, இது நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் அவனுக்கு உண்டாயிடுது. இந்த பயம் உண்டாகிறதே எதனால? அதை பற்றி அவனுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கிறதுனால தான். அதை பற்றி ஒரு ஆங்ஸைட்டி, பயம் அவனுக்கு உண்டாகி விடுகிறது. இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்றார். அப்போ ட்ரூ ப்ரையாரிட்டிஸ் என்ன? சரியான ப்ரையாரிட்டிஸ் எதை முதலாவது வைக்கிறது? எது முதலாவது வரணும், எது முதல்ல வரக்கூடாதுன்னு இப்போ பார்த்துட்டோம் லிஸ்ட்டு. எது முதல்ல வரணும் அதை ஒரு வசனத்தில் அடக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன? முதல்ல ஒரு கேள்வியை கேட்கணும், நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மனுஷன் யார்? மனுஷன் யாருன்னா, நான் வெறும் மிருகம் அல்ல, புசிச்சு குடிச்சு இப்படி இருக்கிறதுக்கு. நான் ஆடு மாடு இல்லை, வெறும் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு பேசாமல் படுத்து கிடக்கிறதுக்கு. மனுஷனுக்கு சோறு போட்டு பாருங்கள், அவன் உட்காந்துக்கிட்டு நான் எங்கேருந்து வந்தேன்னு கேட்டுன்னு இருப்பான். அட சாப்பிட்டியே பேசாமல் தூங்குனா கேட்க மாட்டான். நான் எங்கே போகிறேன், செத்த பிறகு எனக்கு என்னான்னு கேட்டுட்டு இருப்பான். இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பேன். ஏன்னா அவன் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் வெறும் மிருகம் இல்லை, சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு.
அவன் மிருகத்தை காட்டிலும் மேலானவனாய் அவன் இருக்கிறான். தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மிருகத்தை எல்லாம் ஆளுகிற ஒரு ராஜாவை போல அவன் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு வெறும் புசிப்பும் குடிப்பும் அவனுடைய ப்ரையாரிட்டிஸாக இருக்க முடியாது. அது அவனுக்கு முக்கியமாக இருக்க முடியாது. அவனுக்குள்ளே அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை நாடுகிற நாட்டம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவன் வெறும் புசிப்பும் குடிப்புக்காக வாழ்றவன் அல்ல, அதை காட்டிலும் அவன் விரும்புகிற காரியங்கள், பெரிய காரியங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ முதலாவது கேள்வி என்ன? நான் யார்? அதை உணரணும். நீங்கள் யார் என்பதை உணரணும். நான் ஒரு மிருகம் இல்லை, நான் வெறும் புசிப்பு குடிப்பில் திருப்தி ஆரம்பம் கிடையாது. அது வேணும், ஆனால் அது இல்லை எல்லாம் வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கை அதை விட உயர்ந்தது, அதை விட வித்தியாசமானது. ரெண்டாவது, கடவுள் யார், அவரோடு எனக்கு இருக்கிற உறவு என்ன, இதை மனுஷன் கவனிக்க வேண்டும். இது ப்ரையாரிட்டியாக இருக்கணும் வாழ்க்கையில். முதல்ல நான் யாருன்னு நான் எண்ணி பார்க்கணும், அதை புரிந்து கொள்ளணும் வேத வசனத்திலிருந்து. ரெண்டாவது, கடவுள் யார், அவருக்கு எனக்கு என்ன உறவு, நான் எப்படி அவரை சார்ந்து இருக்கிறேங்கிறத நான் புரிந்து கொள்ள வேணும். நான் வெறும் சரீரம் கிடையாது, நான் வெறும் அனிமல் கிடையாது, ஒரு மிருகம் கிடையாது. ஆகவே என்னுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் வெறும் சரீரத்தை பற்றியதோ என்னுடைய சரீர தேவைகளை பற்றியதோ அல்ல, அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் எனக்கு இருக்கிறது. விருப்பு வெறுப்புகள் பெரிய காரியங்களில் இருக்கிறது. பாருங்க, மனுஷன் எங்கெல்லாம் இருக்கிறானோ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அங்கெல்லாம் கோயில், கடவுளை வணங்குற ஒரு காரியம் இருக்குது. பெரிய காடுகளில் போய் தேடி பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், காடுகளில் போய் சிவிலைசேஷனை நுழையாத இடங்களில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சட்டை போட்ட மனுஷனே அவன் பார்த்ததே கிடையாது, காட்டுவாசி. ஒரு மனுஷன் சட்டை போட்டு, பேண்ட் சட்டை போட்டு அவன் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் பார்த்துருக்குறாங்க எப்படி வாழ்கிறான்னு. அப்படிப்பட்ட இடத்துல போனால் சட்டையை பற்றி கூட தெரியல, ஆனால் ஒன்று தெரியுது அவனுக்கு, ஒரு சின்ன கோயில் கட்டி அங்கே எதையோ ஒன்று வச்சு வணங்கிட்டு இருக்கான் அவன் கடவுள்னு. எப்படி அவனுக்கு சட்டையை பற்றி கூட தெரியல, ஆனால் கடவுள் தேவைன்றது தெரியுது அவனுக்கு. பவுலுடைய காலத்தில் ஏத்தேன் பட்டணத்துக்கு போனாராம் பாருங்க. அங்கே போனால் சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் கோயில், எங்கே திரும்பினாலும் கோயில். ஏன்னா எல்லாரும் இந்த தெய்வம் அந்த தெய்வம் எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க, கோயிலுங்க. அந்த கோயில்கள்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாரு. பார்த்துக்கிட்டே வந்தால் ஒரு கோயில் இருக்குது, அதில் போட்டிருக்குது அறியப்படாத கடவுளுக்கு கோயில்னு. அதாவது இவ்வளோ கோயில் எல்லா தெய்வங்களுக்கும் தெரிஞ்ச தெய்வங்களுக்கெல்லாம் கட்டிட்டாங்க. கட்டின பிறகு இவனுக்குள்ளே ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு தெய்வத்தை மிஸ் பண்ணி அதனால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒன்று கட்டி அன்னோன் காடுக்குன்னு போட்டு வச்சிருவோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோயிலை கட்டி அங்கே அறியப்படாத தேவனுக்கு பவுல் எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். என்ன பிரசங்கம் பண்ண? அறியப்படாத தேவன் சொல்லுங்க, அதை பிரசங்கம் பண்ணுறேன் நான்ட்டு. இந்த கோயிலை பற்றி தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். மனுஷனுக்குள்ள தெரியுது பாருங்க. அவ்வளோ கோயிலையும் கட்டின பிறகு நான் சொல்கிறேன், ஒரு தெய்வத்தை மிஸ் பண்ண போகிறோன்றது கூட அவன் எண்ணம் கிடையாது. இவ்வளவு கோயில் கட்டான், இத்தனை தெய்வங்களுக்கும் கோயில் கட்டான், அவனுக்கு உள்ள தெரியுது இதெல்லாம் இல்லை, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது அவனுக்கு. இவ்வளவு கடவுளையும் அவன் பார்த்துட்டான். பார்த்துட்ட பிறகு அவனுக்கு உள்ள மனசு சொல்லுது, இல்லப்பா இன்னொரு கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு உள்ள சொல்றதுனால தான் அப்படி ஒரு கோயிலை கட்டு அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி வச்சுட்டான். மனுஷனுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு நாட்டம் பாருங்க. இதை ரொம்ப ஒரு மிருகத்தனம் ஆக்கிடக்கூடாது. நம்ம வெறும் புசிச்சோம் சாப்பிட்டோம் குடிச்சோன்ற ஆக்கிடக்கூடாது. மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை ஆசை இருக்குது. அது என்ன? கடவுளண்டை நான் போய் சேர வேணும், கடவுளோடு உறவு கொள்ள வேணும், கடவுளோட ஐக்கியம் கொள்ள வேணும், கடவுளை நான் அறிந்து கொள்ள வேணும் என்ற உணர்வு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அது அவனை விடாது பாருங்க. அவனுக்கு தெரியுது, என்னை உண்டாக்குனவர் அவர், என்னை அவருக்காக உண்டாக்கி இருக்கிறார், என்னை பராமரிக்கிறவர் அவர், என் தேவையில்லை. அவன் பாருங்க காட்டில் வசிக்கிறான், சட்டைன்னா என்னன்னு தெரியல, ஆனால் சூரியன் வந்தவுடனே அந்த சூரியனை கூட கும்பிட்டுக்கிறான். அவன் மழை வந்ததுன்னா அதுக்கு வணங்குகிறான். ஏன்னா இதெல்லாம் கடவுள் கொடுக்குற காரியம் அது அப்படின்னு அவனுக்கு நினைப்பு. கடவுள் இல்லாமல் என் வாழ்க்கையே நடக்காது, பொழப்பே நடக்காதுன்னு அவனுக்கு தெரியுது பாருங்க. அவ்வளோ தெரியுது அவனுக்கு கடவுளை பற்றி. கடவுள் ஒருத்தருக்கா, எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார், எனக்கு தான் அந்த சூரியனை கொடுக்குறாரு, எனக்கு தான் அந்த வெளிச்சம், எனக்கு தான் அந்த மழை, எனக்கு தான் அந்த விளைச்சல், இதெல்லாம் அவர் தான் தர்றாருன்றது அவனுக்கு புரியுது பாருங்க. அதனால தான் இயேசு சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரலோக பிதா பிழைப்பூட்டுகிறார். பறவைக்கு தெரிஞ்சது கூட மனுஷனுக்கு தெரியல. மாடர்ன் மேன், இந்த நவநாகரிக உலக மனுஷன், அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறான், கணக்கு போடுறான், விஞ்ஞானத்தை படிக்கிறான், சரித்திரத்தை படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், தமிழ் படிக்கிறான், எல்லாம் படிக்கிறான். கடவுளை மட்டும் படிக்கிறது இல்லை. கடவுளை மட்டும் தெரியும். ஒரு ஆள் சொல்கிறார், ரொம்ப பிஸி பிரதர்,
நான் எத்தனை டிகிரி வாங்கி எல்லாம் படித்து இப்போ பெரிய வேலையில் வந்துட்டேனாக்கும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குது எனக்கு? அட கடவுளை, என்ன முட்டாள் ஆகிட்டோம் பாருங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இதை காட்டிலும் ஒரு பெரிய அறிவுன்னு. ஆனால் அது எதுவுமே மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாத்தையும் கற்ற பிறகு எதுவுமே அவனை திருப்திப்படுத்த முடியாது. இது ஒன்று தான் அவனை திருப்திப்படுத்த முடியும். ஆனால் இதை கவனிக்கிறது இல்லை மனுஷன், கடவுளை பற்றி கவனிக்கிறது இல்லை. அதனால தான் பிரச்சனை, அதனால தான் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, குறைவாக இருக்குது வாழ்க்கை. அப்போ சொல்கிறார், அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஒன்றை முதல்ல தெரிஞ்சுக்கோ, கடவுளை தெரிஞ்சுக்க. ஏன்னா அது உனக்குள்ளேயே இருக்குது. கடவுளை தெரிஞ்சுக்கணுன்ற இது உனக்குள்ளே. நீ அதுக்காக உண்டாக்கப்பட்டவன், வெறும் மிருகம் மாதிரி இல்லை புஷ்டி குடிச்சு இருக்கிறதுக்கு. அதனால் அதன் அடிப்படையில் நீ வாழ முடியாது. நீ அதை காட்டிலும் பெரிய வாஞ்சியை உடையவன், அதை தெரிஞ்சுக்க. அப்புறம் அவருடைய ராஜ்யத்தை தேடு. அவருடைய ராஜ்யம் என்னன்னா அவருடைய ஆளுகை, அவருடைய அரசாட்சி, அதை தேடு. நீ இப்படியே இப்படியே பத்தாக்குறையிலையும் பசிப்பட்டு நீ வாழக்கூடியவனா உண்டாக்கப்படவில்லை. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய பராமரிப்புக்குள்ள, அந்த ராஜாவின் கீழே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன் நீ. அவரோடு இணைந்து கொள். அவருடைய ஆளுகை வரட்டும் உனக்குள்ள, அவர் ஆளட்டும். அவர் ஆளும்போது உன் வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். நீ ஆண்டுட்டு இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. உன் ஆளுகையை நிறுத்திட்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதான்னு சொல்லு. அப்போ பாரு, உன் ஆட்சி போய் அவர் ஆட்சி வந்து இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி, பிரச்சனையெல்லாம் நீங்கி, அந்த சமாதான ஆட்சி இங்கே நிறுவப்படும். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய சபையில், உன்னுடைய தொழிலில் எல்லாத்திலையும் வரும். அப்போ பாருன்றார். இருக்கீங்களா? அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவர் ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். நிறைய பேர் பாருங்கள், அவர் உண்டாக்குனவர் அப்படின்னு நம்புகிறாங்க, அப்புறம் நம்மளை போஷிக்கிறவர்னு நம்புகிறாங்க, பராமரிக்கிறவர்னு. ஆனால் அவர் உண்டாக்குனவர் மட்டும் இல்லை, போஷிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்ம ஆளுகிறவரும் கூட. பிள்ளைங்க பாருங்கள், சில நேரத்தில் என்ன சொல்லுதுங்க, நீ என்னை பெத்த, அதனால எனக்கு சோறு போட்டு ஆகணும், எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், என்ன காலேஜுக்கு அனுப்பி ஆகணும், எல்லாம் பண்ணணும். சரி, பெற்றதுனால சோறு போடுறோம், பெற்றதுனால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். மீதி ஏதாவது பண்ணால் கேட்கும்போது அது கேட்காத நீ. அது எப்படி? அது பெற்றதுனால தான் கேட்குறோம், பெற்றதுனால தான் என்ன சொல்கிறோம். ஆமாம், பெற்றதுனால சோறு போடுறோம், பெற்றதுனால காலேஜுக்கு அனுப்புகிறோம், பெற்றதுனால எல்லா செலவையும் பார்க்குறோம், பெற்றதுனால தான் எங்கே போனேன்னு கேட்குறோம், என்ன பண்ணேன்னு கேட்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா இருந்தார் பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு பையனை சொன்னார். அவர் சொன்னார், அவன் சொன்னான் அப்படி தான், டோன்ட் ஆஸ்க் மீ, ஐம் நாட் அ சைல்டு, நான் சின்ன குழந்தை இல்லை, எங்கே போனேன் எங்கே வந்தேன் என்ன கேட்காத அப்படின்னா. அவர் சொன்னார், அப்பா என் வீட்டில் இருக்கிற, என் சோத்தை சாப்பிட்ற, என் ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறேன், நான் தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணுறேன், எல்லாம் பே பண்ணுறேன், சந்தோஷம், நீ நான் பெற்றேன், பே பண்ணுறேன், எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறேன். ஆனால் 8 மணிக்கு இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா இருக்கணும், என்னை கேட்காதன்னு சொல்ல முடியாது, உனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் கேட்பேன்றாரு. பாருங்க, அவனை அப்படி எப்படியோ போய்க்கோன்னு விட்டுட்டா அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் பாருங்க. அவன் ராத்திரிலாம் எங்கேயாவது சுற்றிட்டு பண்ணாத அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு வருவான். கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் ஒரு ஆர்டர் இருக்கும், அப்போ தான் சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா அதே பிள்ளை நாளைக்கு திரும்பி என்ன கேட்க, நீ என்ன கேட்டியா அன்னைக்கு அப்படின்னா, நீ எனக்கு அன்னைக்கு சொல்லலையே ஒன்று அப்படின்னும். அதனால தான் கேட்குறாங்க. கர்த்தரும் அப்படிப்பட்டவர் தான் பாருங்க. நம்ம உண்டாக்குனவர் மட்டும் இல்லை, நம்ம பராமரிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்ம ஆளுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆட்சி நல்லது, அவருடைய ஆளுகை நல்லது. அவர் நம்முடைய ராஜாவாக இருந்து நம்ம ஆளுகிறது நல்லது. ஏன்னா அவர் ஆண்டால் அங்கே நல்லது நடக்கும். அவருடைய ஆட்சியில் நல்ல காரியங்கள் நிச்சயம் நடக்கும். அவருடைய நீதியை தேடுங்கள் சொல்லியிருக்குது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர்கிட்ட வரும்போது, அவரை நான் அறிந்து கொள்ளும்போது முதல்ல எனக்கு தெரியுறது என்ன, ஐயோ எனக்கு போதுமான பரிசுத்தம் இல்லையே, அவர்கிட்ட எப்படி வர்றது, நான் அவர் பெரிய பரிசுத்தராக இருக்கார், நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேனே, எப்படி? அப்போ நான் போய் என்ன தகுதிப்படுத்திட்டு வர்றேன், நான் கொஞ்சம் நீதியை சம்பாரிச்சிட்டு வர்றேன்னு நான் முதல்ல முயற்சி எடுக்கிறேன். அப்புறம் பார்த்தா சம்பாதிக்க கூட முடியல. ஏன்னா செய்கிறதெல்லாம் தப்பாக தான் வருது, கரெக்டாக வரமாட்டேங்குது. அப்புறம் தான் எனக்கு ஒன்று விளங்குச்சு, நீதிங்கிறது நான் சம்பாதிக்கிறது இல்லை, அவர் எனக்கு கொடுக்குற ஒரு அன்பின் ஈவு. அவர் எனக்கு தர்றாரு, அவருக்கு தெரியும் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு. அதனால் அந்த அன்பின் தேவன் அவருடைய நீதியே தர்றாரு.
அந்த நீதியை நான் நாட வேணும், அவருடைய ராஜ்யத்தை நாட வேணும், அவருடைய நீதியை நாட வேணும். அவர் எனக்கு அந்த நீதியை தரும்போது நான் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறேன். நீதி என்கிறது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. எந்த தாழ்வு மனப்பான்மையோ, ஆக்கினை தீர்ப்பின் எண்ணமோ, அல்லது எந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ, காண்டம்னேஷன், கில்ட் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி, எந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ, குற்ற உணர்வோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி. என்னைக்கு வந்துட்டு அவர்கிட்ட அந்த நீதியை பெற்றனோ, அவர்கிட்ட முன்னால் நிற்கிறதுக்குரிய ஒரு ஸ்டாண்டிங்கை பெற்றுட்டேன். நான் நிற்கக்கூடிய ஒரு தகுதி அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ சிங்காசனத்துக்கு முன்பாக நான் போக முடியுது, கேட்க முடியுது, பெற்றுக்கொள்ள முடியுது. நான் கேட்கறது எல்லாம் அவர் தருகிறார் என்ற நிலைக்கு வந்துடுறோம். அதான் சொல்கிறாரு, அவருடைய முதலாவது அவருடைய நீதி, ராஜ்யத்தை, அவருடைய நீதியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனுஷனுடைய பிரச்சனைக்கு பதில் என்ன? இதுதான் பதில்.